மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக பேராசிரியை நிர்மலா தேவி மீதான வழக்கில் வருகின்ற 26ஆம் தேதி கிழமை நீதிமன்றம் தீர்ப்பளிக்க இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். மாணவிகளை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாக கடந்த 2018ஆம் ஆண்டு அருப்புக்கோட்டை கல்லூரி பேராசிரியை நிர்மலா தேவிக்கு எதிராக சிபிசிஐடி ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கின் விசாரணையை பெண் டிஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கணேசன் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கபூர்வாலா, நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் நிர்மலா தேவிக்கு எதிரான வழக்கின் குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் இந்த குற்ற வழக்கில் சாட்சி விசாரணை முடிந்து வழக்கில் ஏப்ரல் 26ஆம் தேதி நீதிமன்றம் தீர்ப்பளிக்க இருப்பதாகவோ அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விசாகா குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் குறுக்கிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் புகார் அளிக்காமல் தாமாக முன்வந்து விசாகா குழு விசாரணை நடத்த முடியாது என்பதால் ஏதேனும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது குறித்து விளக்கம் அளிக்கும்படி மனுதாரருக்கு அறிவுறுத்தி இந்த வழக்கின் விசாரணையை நாளை மறுதினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.